நம்ம கொஞ்ச நாளாக நம்ம தளபதியோட படம் ரிலீஸு அப்புறம் அந்த சிபிஐ விசாரணை அதை பற்றி நம்ம ரொம்ப அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டோம். கொஞ்ச நாளாக நம்ம சீமான் அண்ணனை ரொம்ப மறந்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன யோசிச்சேன்னா, ஸ்டாலின் ஐயாவுக்கு கொஞ்சம் காலம் முடிஞ்சிருச்சு, இனி அவரோட மகனால் அவர் நிற்க முடியாது அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கமும் வலுவில்லை, இந்த பக்கமும் வலுவில்லை. அடுத்து நம்ம எப்படியாவது கூட்டி பேசி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம சிஎம் ஆயிடுவோன்னு ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தார். டக்குன்னு நம்ம தலைவர் இறங்கின உடனே அவருக்கு ஒரு ஷாக்கு, அவரு கூட தான் சேருவாருன்னு நினச்சாரு. ஆனால் இவர் ஒரு பெரிய படன்றதை அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இத்தனை நாள் அந்த நிதியை திரட்டி ஒரு கட்சி இவ்வளோ தூரம் நடத்தி இத்தனை வருஷமாக ஏதோ காய்ச்சி பூச்சின்னு கத்தி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு. இப்போ நாளை பின்ன சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அவர் வாழ்நாள் மூலம் ஆக முடியாது, ஆனால் ஒரு வேளை சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன யோசிப்பார், என்ன அவரோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது இந்த எங்கெங்கே இடம் எல்லாம் எங்கெங்கே கிடக்கோ அதை பூரா என் பாட்டன் சம்பாதித்தது, என் பூட்டன் சம்பாதித்தது, அது நான் மட்டுமே அனுபவிக்க இயலும், வேறு எவரும் அனுபவிக்க இயலாது, எனக்கு நிதி கொடுத்த எனது கட்சியினர் மட்டுமே அனுபவிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு எடுறா அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் எங்கெங்கே கிடைக்குதோ எல்லாத்தையும் திரட்டி அப்படியே சாக்குக்குள்ளே போட்டு யார் யாரெல்லாம் இன்ன வரைக்கும் நிதி கொடுத்தாங்களோ அவங்க, அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர், அந்த சாட்டை துரைமுருகன், சீமான் அண்ணன், இவங்க 2 பேரை தவிர அந்த கட்சியிலே வேறு யாரும் எனக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எங்கெங்கெல்லாம் மூலையெல்லாம் காசு கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டி சாக்குக்குள்ளே போட்டு ஏதாவது ஒரு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அந்த சிஎம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் நீ வந்து கட்சியை நடத்தவே மாட்டார். அவருடைய ஆம்பிஷனே அதான். இருக்கிற எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மூலையில் என்னென்ன கிடக்கோ இதெல்லாம் என் பாட்டேன் போட்டேன் சம்பாரிச்சது அப்படி இப்படின்னு எல்லா கதையும் அளந்துட்டு எல்லா காசையும் அள்ளிட்டு சுற்றிட்டு போய் ஜாலியாக எங்கேயாவது போய் இருந்துருவார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்.